ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்ப ஹெல்த்தியான, ஈஸியான, ரொம்ப கிறிஸ்பியான ஈவினிங் ஸ்நாக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொட்டுக்கடலை 1/4 கப் எடுத்திருக்கேன். அதை மிக்ஸி ஜாரில் ஃபைன் பவுடராக அரைச்சிருக்கேன். 2 கைப்பிடி அளவுக்கு சோயா எடுத்து ஊற வச்சு வச்சுருக்கேன். மிக்ஸி ஜாரில் 2 மிளகாய், பூண்டு பல், 1 துண்டு இஞ்சி, 1/4 டீஸ்பூன் சோம்பு, தேவையான அளவுக்கு உப்பு சேர்க்குறேன். இது கூட ஊற வச்ச சோயாவை இப்போ நான் சேர்க்க போகிறேன். 1 துண்டு கிராம்பு சேர்த்து எல்லாத்தையும் சேர்த்து ஃபைனாக அரைச்சிக்கோங்க. அது கூட வேக வச்சு மசித்த உருளைக்கிழங்கு 1 ஃபுல்லாக சேர்த்துக்கோங்க. இது கூட அரைச்ச பொட்டுக்கடலை மாவை சேர்த்து எல்லாத்தையும் ஒன்றா நல்லா கலந்துக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கலந்து வச்சுருக்கேன். இப்போ இதை சின்ன பால்ஸாக உருட்டி எடுத்துக்கணுங்க. இதை நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்க போகிறோம். நான் ஆல்ரெடி எண்ணெய் காய வச்சு வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், ஒன்றா நான் எடுத்து எண்ணெயில் போடுறேன். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க சிம்மை. அப்போ தான் நல்லா உள்ள வேகும். சோயாவில் நிறைய சத்துக்கள் இருக்குது. விட்டமின் சி இருக்குது, கே இருக்குது. இது கூட இரும்பு சத்தும் இருக்குங்க. மாரடைப்பு வராமல் பார்த்துக்கும். கெட்ட கொலஸ்ட்ரால் எல்லாத்தையுமே கம்மி பண்ணும். ஸோ நம்ம உடம்புல மெட்டபாலிசம் நல்லா சீராக இருக்கும். சோயாவில் நார் சத்து நிறைய இருக்குங்க. அது நம்மளோட எலும்பு வளர்ச்சிக்கு நிறைய ஹெல்ப் பண்ணும். நம்ம பாடியோட எல்லா பார்ட்ஸுக்கும் ரத்த ஓட்டம் சீராக போகிறதுக்கு இந்த சோயா ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அதனால் எப்போவுமே ஆக்டிவாக எனர்ஜெட்டிக்காக இருக்கலாங்க. பாருங்கள், எவ்வளோ நல்லா வெந்திருக்கு. கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்திருக்கு. இப்போது எடுத்துடலாம். நீங்கள் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்காக பண்ணி கொடுங்க. அடுத்தது எப்போ பண்ணுவீங்கன்னு கேட்டுகிட்டே இருப்பாங்க. அந்த அளவுக்கு டேஸ்டியாக இருக்குங்க, கிறிஸ்பியாக இருக்குங்க. பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு கொடுங்க. இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி.